ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக மறுபிறப்புங்கிற காரியத்தை குறித்து, அதாவது ரீஜெனரேஷன் அப்படிம்பாங்க. இந்த மறுபிறப்பை நம்ம எந்த ஒரு அனாலஜியில் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தையின் நிலைமை எவ்வாறு இருக்கும் அதை பொறுத்து, அதே மாதிரி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்குறோம். குறிப்பாக இந்த குழந்தை தான் பிறக்கிறதுக்காக அந்த குழந்தையால் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறதுக்காக அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே வெளிச்சத்தை பார்த்ததில்லை, அது வாழ்க்கை பூரா இருட்டு தான், 10 மாதமும் இருட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மனுஷனும் ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவன் முழுக்க இருட்டில் தான் இருக்கிறான். இன்றைக்கு 3வது ஒரு காரியம், அதாவது எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்னா யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் தான் நம்ம இதை படிக்கிறோம். ஏன்னா அதில் தான் வருது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால், அந்த ஜலத்தினால் பிறக்குங்கிறது ஒரு மனிதனுடைய இயல்பான சரீர பிரகாரமான பிறப்பு என்று வைத்து கொண்டால், ஆவினால் பிறப்பது என்பது அவருடைய மறுபடியும் பிறப்பு. ஸோ அதனால் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கிறோம். சரி, இன்றைக்கி 3வது காரியம், ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அது பழைய பொருளா புது பொருளா? அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே அது இட்ஸ் அ நியூ பிகினிங் அல்லது நியூ கிரியேஷன், அது பிராண்ட் நியூ. பிறந்த உடனேயே இதுவும் அவள் அப்பா மாதிரி இருக்குது அம்மா மாதிரி இருக்குன்னு பேச்சு வாக்கில் வேணால் சொல்லலாம், சும்மா சொல்லுவதற்காக வேணால் சொல்லாமே தவிர, ஏற்கனவே இருக்கிற ஒரு பொருள் மாதிரி இருக்கிற ஒரு நபர் மாதிரி இதை சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்? ஒரு புஷ்பராஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு குழந்தை பிறந்திருக்கு, புஷ்பராஜ் பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாதுல்ல. பிறக்கிற குழந்தை வேற, இவர் வேற. அல்லது பிறக்கிற குழந்தைக்கு ஒரு யுனிக்னஸ், இன்னும் சொல்லப்போனால் அந்த குழந்தை என்னதான் சாயல் இருந்தாலும் அது பிராண்ட் நியூ. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் பிராண்ட் நியூ. அதே மாதிரி ஒவ்வொரு விசுவாசியும் அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் பிராண்ட் நியூவாக இருக்கிறான். அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5:17 வரும்பொழுது, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்த உடனே புது சிருஷ்டி, அவன் புதுசு சார், அப்படியே பழைய ஆளில் கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி பட்டி பண்ணி அப்படி இல்லை, அவன் புதுசு, பிராண்ட் நியூ. எப்படி ஒரு குழந்தை பிறந்த உடனே பாதி அம்மா பாதி அப்பா இல்லை பாதி மாமான்னு சொல்ல முடியாது, அது பிராண்ட் நியூ, அது நியூ பர்சன். அதுக்கு நியூ ஆதார் கார்டு, அது ரேஷன் கார்டில் புது நபராக ஆட் ஆகணும், அதுக்கு தனி பாஸ்போர்ட்டு, யாருடைய பாஸ்போர்ட்டை அதுக்கு பயன்படுத்த முடியாது, யாருடைய ஆதார் கார்டை அதுக்கு பயன்படுத்த முடியும்னா ஹீ இஸ் அ பிராண்ட் நியூ பர்சன். அதே மாதிரி அதே டெர்மினாலஜி தான் இங்கேயும் வருது. எப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்களோ அப்போ பழைய ஆள் கொஞ்சம் மாறிட்டாருன்னு கிடையாது, அவர் புது ஆள், அவர் ஆளே புதுசு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்மளோட ரட்சிப்பை குறித்து, இன்னும் சொல்லப்போனால் மறுபிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. எவ்ரி ஒன் இஸ் யூனிக். அப்போது யூனிக்காக இருந்தால் பர்பஸும் யூனிக். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டில் 5 ஆம்பளை பையங்கன்னு வச்சுடுங்க. 5 ஆம்பளை பசங்களுக்கும் டேவிட் அப்படின்னு பேர் வைப்பாங்களா? டேவிட் 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 5 ஏன் வைக்க மாட்டாங்க? டேவிட் வைக்க வேண்டியது தானே, வைக்க மாட்டாங்கல்ல. அப்படியே வச்சா கூட டேவிட் 1, டேவிட் 2, டேவிட் 3, டேவிட் 4, டேவிட் 5 தான் வைக்க முடியும் தவிர டேவிட் அப்படின்னு வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆள். அதே மாதிரி ஒரு விசுவாசி ஆண்டவரால் மறுபடியும் பிறந்த உடனே அவன் தனி நபராகிறான், அவனுடைய அடையாளம் தனியாகிறது, அவனுடைய பணி, அவனுடைய பர்பஸ் எல்லாமே யூனிக்காக இருக்குது. அதை நம்ம மறக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு, அதாவது இன்றைக்கி எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட அப்புறம் என்ன அப்படின்னா, அடுத்த ஊழியத்துக்கு போறியா? என்ன ஊழியத்துக்கு போகிறது? எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு எல்லாருமே ஊழியத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா ஊழியம் செய்கிறது தப்பு இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்ன சொல்ல வருகிறேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு கிருபையை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு துணையும் தேவர் ஒவ்வொரு பர்பஸுக்காக ரட்சித்திருக்கிறார். ஒரு சில பேர் மேபி வெரி குட் ஆர்கனைசர் அப்படின்னா அவங்க ஆர்கனைசர். ஒரு சில பேர் நல்ல மீடியா கிருபை இருந்துச்சுன்னா அவங்க மீடியாவுக்கு பயன்படுத்தப்படணும். ஒரு சில பேருக்கு நல்ல பாடுற கிருபை இருந்துச்சுன்னா பாடுவதற்கு. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வேலைகளை அவங்க அவங்களோட ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டக்குன்னு சில காரியங்கள் முடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் யூனிக் பர்பஸ் இருக்குது. ஆனால் இந்த கிறிஸ்துவ உலகத்தில் இந்த பர்பஸை கண்டுபிடிக்காமலேயே நம்ம ரட்சிக்கப்பட்டு அப்படியே கல்ற வரைக்கும் ட்ராவல் பண்ணிடுறோம். தாவீதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 36வது வசனம் இப்படி சொல்லுது, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு அப்படின்னு தமிழில் வருது. அதே தான் நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஹீ ஹட் சர்வ்டு த பர்பஸ் ஆஃப் காட் அப்படின்னு இருக்குது. தேவனுக்கு ஊழியம் செய்த பின்புன்னு தமிழில் இருக்குது. ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது பர்பஸ் ஆஃப் காட். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னா, தேர் இஸ் அ பர்பஸ் ஆஃப் காட்.
ஒரு குழந்தை பிறக்கும் போதே இல்லை, கர்ப்பத்தில் இருக்கும் போதே இப்போ எல்கேஜி அட்மிஷன் போட்டுறாங்க. ஏன்னா அவங்க என்னென்னா அந்த குழந்தை பிறந்து அது படித்து இன்ஜினியர் ஆகணும். அப்போது அப்பாவுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன இருக்குது? இந்த குழந்தை இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற பர்பஸோட தான் பிள்ளை பிறக்கும் போது யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னவே, அதாவது மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த பர்பஸுக்காகத்தான் நம்ம வாழணும். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் அப்படியே எபேசியர் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழில் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அப்படின்னு வருது. ஆனால் அதே ஆங்கிலத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 5வது வசனம் இப்படி சொல்லுது, அக்கார்டிங் டு த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் வில். நான் ஏன் மறுபடியும் பிறந்தேன் என்றால், ஒரு ஊழியத்தை நாட்டி நான் பேரு புகழை வாங்கி இல்லை பல காரியங்களை சாதித்து நான் யாருன்னு காட்டுவதற்காக நான் மறுபடியும் பிறக்கப்படவில்லை. நான் எதற்காக மறுபடியும் பிறந்தேன் அப்படின்னா, தேவனுடைய பர்பஸை நிறைவேற்றுவதற்காக. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது, யுனிக்னஸ். 1 பேதுரு 4வது அதிகாரம் 10வது வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பெற்ற வரத்தின்படியே அப்படின்னு இருக்குது. ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். அப்போ இங்கே யாரும் பெரிய ஆள், யாரும் சின்னவர் கிடையாது. அவன் பெற்ற வரத்தின்படியே ஒவ்வொருத்தருக்கும் என்ன வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ. நீங்கள் வரன உடனே டக்குன்னு நேராக கொரிந்தியருக்கு போயிடக்கூடாது. நான் அந்த வரத்தை பற்றி பேசலை. அந்த வரம் கூட ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு இப்போ. ஆனால் எதற்காக தேவனை மறுபடியும் பிறப்பிக்க செய்தாரோ அந்த பர்பஸுக்கான கிருபைகளை தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், உங்களை ரட்சித்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான சகல கிருபைகளையும் தேவன் உங்களுக்குள்ள வைத்து தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆனால் நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, யார் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். வீட்டில் பெரிய ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறோம். டைனிங் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜக்கில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறோம். ஆனால் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்தால், ஒரு டாட்லர் அல்லது ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் வந்தால் அவனுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளரை யூஸ் பண்ணுறோம். ஒரு பிறந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, அல்லது சில மாதங்கள் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தண்ணியோ ஏதோ கொடுக்கணும் அப்படின்னா ஸ்பூனை யூஸ் பண்ணுறோம், இல்லை சின்னதாக இருக்கக்கூடிய சங்கை பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த ட்ரம்மு இந்த டம்ளரை பார்த்துட்டு சொல்லக்கூடாது, இன்னும் இவ்வளோ சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீ இவ்வளோ பெருசாக இருக்கிறியே, உன்னை தூக்கி ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் தண்ணி குடிக்க முடியுமா? ட்ரம்மு நிறைய தண்ணி இருந்தாலும் எல்கேஜி படிக்கிற பையன் அந்த ட்ரம்மில் இருக்க தண்ணியினால் எந்த பயன் பெற முடியுமா? இல்லை. ட்ரம்மில் இருக்கிற தண்ணியை வச்சு வீட்டு பொருட்களை வாஷ் பண்ணுறதுக்கு, இல்லை வீடை கட்டுறதுக்கு, அந்த மாதிரி காரியங்களை தான் பயன்படுத்த முடியும். ஆனால் ஸ்பூனில் இருக்க தண்ணியை வச்சு குழந்தை குடிக்க முடியும். அதே நேரம் ஸ்பூனில் இருக்க தண்ணியை வச்சு வீட்டு வேலையை செய்ய முடியுமா? செய்ய முடியும். அப்போ நல்ல கவனிங்க, இருக்கிற பாத்திரங்கள் ஒன்றொன்றும் ஒவ்வொரு பர்பஸுக்காக. இங்கே யார் பெரிய ஆள், யார் சின்ன ஆளுங்கிறது இல்லை, யார் பிரசங்கம் பண்ணுறா, யார் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வேலை பார்க்குறாங்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் தேவன் கொடுத்துருக்கிறார். அதனால தான் உங்களை ரட்சிக்கவே செஞ்சார். சரி, அதனுடைய விளைவு இன்னொரு காரியத்தை நீ யோசிக்கணும். ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்த உடனே ஒரு 7 மாதத்தில் தவழுது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ஃபோட்டோ எடுக்கிறோம். 70 மாதம் கழித்து தவண்டா ஓகேவா? 7 மாதம் தவழ்ந்த போது அழகாக இருப்பது, 70 மாதம் கழித்து தவழ்ந்துச்சுன்னா அது பேர் வியாதி. அதே மாதிரி தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது எதற்காக என்று சொன்னால், அவருடைய சாயலாக மாறிக்கொண்டே இருப்பதற்காக, குழந்தையாகவே இருக்கிறதுக்காக அல்ல. கொலைசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் அப்படி சொல்லுது, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. வளர வளர எங்கள் அப்பா மாதிரியே நானும் மாற வேண்டும், அதாவது கிறிஸ்துவின் சாயலாகவே நான் மாற வேண்டும். மறுபடியும் பிறந்துட்டோம். பிறந்த நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸுக்கான கிருபையும் அவர் கொடுத்துட்டாரு. இப்போ என் வேலை என்னென்னா, கொடுக்கப்பட்ட கிருபையை வைத்து எனக்கு என்ன பர்பஸ் இருக்கோ அந்த பர்பஸை நிறைவேற்றி கிறிஸ்துவின் சாயலாக நான் மாற வேண்டும் என்பதற்காகவே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நீங்கள் மறுபடியும் பிறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 7 மாதம் ஆச்சா? 7 வருஷம் ஆச்சா? இல்லை 25 வருஷமாக ரட்சிக்கப்பட்டு இதே சபையில் அடியேன் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் சாயல் எவ்வளோ தூரம் தெரியுது பிரதர்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. எப்படி நடந்து கொள்கிறீங்க? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறீர்களா, இல்லை பழைய மனுஷன் மாதிரியே நடந்து கொள்கிறீர்களா?
நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சாயலாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமா, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொண்டிருக்கிறோமா யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய மரணத்தினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே, உம்மை பற்றும் விசுவாசத்தினாலே, உம்மாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். மறுபடியும் பிறந்த நாங்கள் உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ஆண்டவரே, புது சிருஷ்டியாக இருக்கிற நாங்கள் ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நீர் தந்த அந்த கிருபைகளை நாங்கள் பயன்படுத்தி அந்த திட்டத்தை நிறைவேற்றி அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணி நீர் எப்படி பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றினீரோ, பிலிப்புவே பிதாவை பார்க்க வேண்டுமா, நீ என்னை பார்த்துக்கொள் என்று சொன்னது போல நாங்களும் உமது திட்டத்தை நீர் தந்த கிருபையினாலே நிறைவேற்றி உமது சாயலை ஆண்டவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுறவங்களாக வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.